ஹலோ. சார் சொல்லுங்கள். அருண் சாருங்களா? ஆமாங்க சார். சார் சார் நான் மவுண்டோட அருண் ட்ரேடர்ஸ். சொல்லுங்கள் சார். சார் இப்போ சதீஷ்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார். இப்போ யாரோ ஒருத்தர். ஓகே, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தான். சொல்லுங்கள் சார். என்ன? அவர் ஃபோன் பண்ணார் என்கிட்ட, இந்த மாதிரி சொன்னார், விஷயங்கள் சொன்னார். ஓகே. அதாவது வந்து இந்த இப்போ கொரோனா டைமில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கொடுத்தாலும் வந்து இந்த டைமில் நீங்கள் இஎம்ஐ கட்டினா ஒரு ஆடிங் வந்து ஒரு மாதத்துக்கு 30% ஆட் ஆகுமா சார் ரெட்டி இன்ட்ரெஸ்ட்டு? இல்லை சார், அது என்ன ப்ராப்ளம்னா வந்து கவர்மெண்ட் வந்து கிளியர் இது வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்ன அது, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கட்டல அப்படின்னா நீங்கள் அது கட்ட வேண்டிய இது இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இருக்கும்ல அந்த மந்த்தோடது. அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் வந்து பிரின்சிபல் ஆட் ஆகும் உங்களுக்கு பேசிக்காக. இப்போ பிரின்சிபல் தனியாக இன்ட்ரெஸ்ட் தனியாக பிரிக்கிறீங்க இல்லையா? நான் ஒரு சார்ட் வாங்கி வச்சிருக்கேன், அந்த சார்ட் என்கிட்ட இருக்கு. ரீபேமெண்ட் ஷெட்யூல். அதாவது அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூலில் ஒரு 17,000 அசல் 7,000 வட்டின்ற மாதிரி வரும். ஓகே. அப்போ அந்த 7,000 ஆட் ஆகுமா இல்லை பிரின்சிபல் ஆட் ஆகுமா? அதாவது 17,000 இப்போ 17,000 இப்போ ஆட் ஆகுமா அந்த மாதம்? சார் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் கட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 20,576 இருந்திருக்கும் கரெக்டாக? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இஎம்ஐயாக வந்து ஒரு 11,000 12,000 ருபீஸ் சம்திங் போயிடுவோம் சார், பிரின்சிபலாக போயிடுவோம். அதில் ஆமாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 8,000 ருபீஸ் ஆட் போகும். ஆமாம் கண்டிப்பாக. அந்த அமௌண்ட் வந்து அப்படியே பிரின்சிபல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது ஆட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரின்சிபல் இருக்கோ அதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த 8,000 ருபீஸ் சம்திங் எது இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஒரு இப்போ 8,000, அந்த பிரின்சிபல் 12,000 வச்சுங்க, இன்ட்ரெஸ்ட் திருப்பி இன்னொரு 8,000 சேர்ப்பாங்கன்றீங்க. ஆமாம், பிரின்சிபலில் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க சார். அந்த 8,000 ஆட் பண்ணுவாங்க. அதான் 20,570 இந்த மாதம் நான் இஎம்ஐ கட்டாதனால அது 8,000 ஆட் ஆகும். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டேர்ம் டென்யூர் இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 36 மாதம் எடுத்துருக்கீங்க, 3 வருஷத்துக்கு எடுத்துருக்கீங்க லோனு. ஆமாம். ஆனால் வந்து அது வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ எக்ஸ்ட்ரா டென்யூர் மேலே ஆட் ஆயிரும் அது. ஓ, அப்போ 8,000 16,000. அப்போ அந்த 2 மாதத்துக்கு வட்டி மாதிரி ஆட் ஆயிரும். 20,000க்கு 16,000. அதாவது உங்களை பொறுத்தவரைனா அந்த அவர் சொன்ன கணக்கு வந்து 30%, 6,000 கம்மி தான். அப்போ உங்கள் கணக்கு பிரகாரம் 50% வருது இல்லை சார்? அப்போ அது ஆப்வியஸாக வந்துடும் சார். உங்களுக்கு அதுக்கு கஸ்டமர் பெனிஃபிஷியலே கிடையாது. கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம் வந்து பெனிஃபிஷியலே கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா தான் எடுத்துக்கிறது சார் இது மேக்ஸிமம் இது. ஸோ அப்போ கணக்கு போட்டால் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அப்போ வந்து அவங்க போய் சொல்கிறாங்க கவர்மெண்ட் இல்லை சார்? அப்போ இல்லை பொய் சொல்கிறது சார். இல்லை இஎம்ஐ கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா, கவர்மெண்ட் வந்து உங்களை இஎம்ஐ நீங்க கட்ட தேவையில்லை, லாக்டவுன் பீரியட் தேவையில்லை சார். அது பேரு மொரட்டோரியம்னு சொல்லுவாங்க. அது பேரு அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, லாக்டவுன் பீரியட்ல நீங்க பணம் கட்ட தேவையில்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க இல்லையா? அதான் சொல்லிருக்காங்க, வேற ஒன்றும் சொல்லல சார். ஆப்ஷன் இன்கேஸ் முடியல கட்ட வேணாம், இப்போதைக்கு கட்ட வேணாம், உங்களுக்கு சிபில் ஸ்கோர்ல இருந்து ஹிட் ஆகாதுன்றதான் இதோட பேசிக். இப்போ மக்களை பொறுத்தவரைலாம் நீங்க லாக்டவுன் பீரியட்ல சோத்துக்கே வழி இல்லைன்ற நிலைமை இருக்கு இல்லையா? ஆஸ் யூஷுவல் உங்களையும் இப்போ நீங்களும் தான். இப்போ நீங்கள் ஒரு மாதம் 50,000 சம்பளம் வாங்குறீங்க வச்சுங்க, இப்போ உங்களுக்கு கலெக்ஷன் வந்தால் தான் நீங்களும் அந்த 50,000 சம்பளம் வாங்க முடியும் இல்லைங்களா? டெஃபினட்டாக சார். அப்போது அந்த பட்சத்தில் இருக்கிற டைமில் அந்த 50,000 சம்பளம் உங்களுக்கு கலெக்ஷன் வரணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாருமே பேமெண்ட் பண்ணலன்றப்போ கவர்மெண்ட்டுக்கு இன்கம், உங்கள் பேங்க்குக்கு இன்கம் கிடையாது. கரெக்டாக சார்? எங்க பேங்க் இன்கம் கிடையாது சார். நாங்க எப்படி இருந்தாலும் டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தானே ஆகணும் எப்படி இருந்தாலும். நீங்க உங்க டெபாசிட் இருங்க, நீங்க உங்க டெபாசிட்க்கு நீங்க இன்கம் கொடுத்தாகணும். ஏன்னா நீங்க வட்டிக்கு பணம் வாங்கிட்டீங்க, அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டா எங்க ஆளுங்க வட்டிக்கு லோன் கேட்கறப்ப எங்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குறப்ப அப்போ இந்த கவர்மெண்ட் என்னத்துக்கு இந்த மாதிரி 8ஆவது மாதம் வரைக்கும் இப்போ பாருங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 8ஆம் மாதம் கட்ட தேவையில்லைன்னு லாக்டவுன் பீரியட்ல. அதுக்கு கிளியர் சொல்லிருக்காங்க, கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல். முடிஞ்சவங்க காட்டுங்க, முடியாதவங்களுக்கு தான் அது. இப்போ முடியலன்றவங்களுக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் முடிஞ்சோ முடியலையே சார், எப்படி தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் ஆகணும் இல்லையா? அந்த 12,000 ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதம் இஎம்ஐ 20,576 அந்த 20,576 பிரின்சிபல் 12 ஒரு 8,000 இன்ட்ரெஸ்ட்னா அப்போ அந்த மாதம் அவனுக்கு கட்டலன்னா 2 மடங்கு ஏறும் இல்லையா? கண்டிப்பா. டேர்ம் வந்து 2 மாதம் லாக்டவுன் பீரியட்ல 8 மாதம் 5 மாதம் கவர்மெண்ட் சொன்ன பிரகாரம் 5 மாதம் அவனால் கட்ட முடியலன்ற வச்சிங்களா ஒரு பட்சத்தில் கஸ்டமர் தான் லாஸ்ட் பேசியா கஸ்டமர். அதாவது 80,000 அவன் கட்ட வேண்டியது 5 மாதத்துக்கு 1 லட்சம்னு வச்சுங்க. அப்போ அவன் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 5 மாதம் 16 90,000 ரூபாய். அப்போ 1 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு 90,000 இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் ₹1. ஸோ அப்போ இது கவர்மெண்ட் பெனிஃபிட். ஆமாம் கரெக்ட். நான் சொல்கிறேன் கேளுங்க சார், நான் படிக்கலனா கூட பேசிக்காக நான் ஓரளவுக்கு நான் நாலேஜ் இருக்கு எனக்கு. ஸோ 20,576 ஒரு இஎம்ஐ. ஆமாம், லாக்டவுன் பீரியடில் கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சால் கட்டுங்க, முடியலாம் விட்டுருங்க, அது உங்களுக்கு சிபிலில் பாதிக்காது.
உங்களை பேங்க்காரங்க உங்களை பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலாம் நீங்கள் சார் இது எந்த பேங்க் இருந்தாலும் அப்படிதான். இன்கேஸ் நீங்க எஸ்பிஐலே லோன் எடுத்தீங்கன்னா கூட இதே இதுதான் அங்கேயும் போயிட்டு இருக்கு. மாரட்டோரியம் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே. இது அப்ப இது மட்டும் எங்க அப்ப எது பண்ணா ஐடிஎஃப்சி மட்டுமோ இல்ல ஹெச்டிஎஃப்சி மட்டுமோ பண்றது கிடையாது. எஸ்பிஐ பண்றாங்க, கனரா பேங்க் பண்றாங்க, எல்லாருக்கும் அப்படித்தானே சார் இருப்போம். கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாவே மாரட்டோரியம்ன்றது இதுதான் ஸ்கீம் சார். ஆக்சுவலா அதை என்னாச்சு பேப்பர்காரன் தெளிவா போடாம விட்டுருக்கானுங்க. பிரச்சனையா இதுதான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அரைக்குறையா வந்து மக்களுக்கு வந்து நீங்க கட்ட வேணாம் இல்ல டிவியில வந்து பிளாஷா போட்டாங்க தவிர்த்து அதை கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப இந்த எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இதை அப்ளை பண்ண மாட்டாங்க உண்மையிலேயே சொல்ல போனா சார். பேங்க்னாலும் இதுதான் சார் லாஜிக் வந்து இதுதான். அது என்ன நம்ம மீடியா பண்ற தப்பு இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் கிளியரா எஜுகேட் பண்றது இல்ல. நீங்க பண்ணலன்னா இவ்வளவு டேமேஜ் ஆகும் அப்படின்றது. அவங்க பத்தி ஒரே இது சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க லோன் போனீங்கன்னா அதுக்கு போய்க்கலாம். அவ்வளவுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. மற்றபடி எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். ஒருத்தனுக்கு நல்லவன்றது சிபில் ஸ்கோர் நல்லவன்றது காட்டுறதுக்கு ஒரு நீங்க சிபில்னு ஒன்று வச்சிருக்காங்க நாட்டில் கவர்மெண்ட்ல. ஆனா ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்றது லாக்டவுன் பீரியட்ல எவனோ சார் தெரியும்? கண்டிப்பா தெரியாது. இல்ல சார் தெரியாது. உங்களை மாதிரி ஆளுங்க சரி நீங்க மேனேஜரா விட்டா நீங்க உங்களுக்கு முன்னாடி 10 கை 10 கால் இருக்க போறது இல்ல. நீங்களும் ஒரு ஜான் வயிறு தான் உங்களுக்கும். நீங்களும் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவங்க தான். நீங்களே ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கும், சூழ்நிலை இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும் சார். எல்லாருக்கும் இருக்கும். ஆனா மக்கள் ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து போட்டிருக்காங்களே, அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நீங்க சொல்ற இப்ப நீங்க சாதாரண ஒரு மேனேஜர் நீங்க எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி புரியுதே தவிர, ஆனா இது இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனைய நான் 1 லட்ச ரூபா அந்த மாசம் ஒரு மாசம் 20,570 கட்டலன்னா 5 மாசம் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் 8ஆம் மாதம் டைம் கொடுத்துட்டான். அவன் மார்ச் மாசம் லாக்டவுன் பண்ணானே தவிர கவர்மெண்ட்டு மார்ச் மாதம் லாக்டவுன் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, மே ஏப்ரல் மே ஜூன் நீங்கள் யாரும் ஜூலை வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்ட தேவையில்ல அப்படின்னு போட்டாங்களா? இப்போ ஜூலையில் என்ன பண்ணாங்க, லாக்டவுன் பண்ணதுக்கப்புறம் ஜூனில் பண்ணதுக்கப்புறம் 8ஆம் மாதம் வரைக்கும் கட்ட தேவைன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆகஸ்ட் வரைக்கும் கட்ட தேவையில்லைன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாலும் இதில் இருக்கிற உண்மையான பிரச்சனை இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஓகே. அதாவது ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ 20,576 நான் கட்டணும், பிரின்சிபல் 12,000 இன்ட்ரெஸ்ட் 8,000ன்றப்போ அந்த மாதம் நான் கட்ட தவறினால் 20,576 கட்ட தவறினால் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதம் 8,000 நீங்கள் எடுக்கிறீங்க, ஏற்கனவே ரீபேமெண்ட் சார்ட்லேயே போட்டு கொடுத்துறீங்க, அது டபுள் ஆகும். கரெக்டா சார்? அது ஆட் ஆகும், பிரின்சிபல் ஆட் ஆயிரும், திருப்பி ஆட் ஆகும். பிரின்சிபல் ஆட் ஆகாது சார். அந்த மாதத்துக்கு நான் இஎம்ஐ கட்டினேன்னா 8,000ன்றது அப்படியே டபுள் ஆகும், 16,000. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட்ல ஆமா கரெக்ட். உங்களுக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்கிரீஸ் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா டேர்ம் இன்கிரீஸ் ஆயி போயிடுது. கரெக்ட் தான். அப்போ இஎம்ஐ பொறுத்தவரையில 20,576 தான், இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை 16,000. ஆமா டேர்ம் இன்கிரீஸ் ஆயிடுது. அதே தான். அப்போ இந்த 16,000 இன்ட்டு 5 மாசம் நான் இஎம்ஐ கணக்கு போட்டா 1,02,000 வருது வச்சுங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் 90,000 ரூபா வருது. கரெக்டா சார்? ஆமா சார். அப்போ அந்த 5 மாசம் இந்த மாதிரி பேங்க்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மக்களை ஏமாத்தாங்களே, இது எந்த வகையில நியாயம் சார்? இது தெரியல சார், எங்களுக்குமே தெரியல சார். நான் என்ன பண்றேன் இப்போ நான் இந்த ஆடியோவே நான் ரிலீஸ் பண்ண போறேன் சார். இப்போ உங்ககிட்ட பேசுகிற ஆடியோவே பல பேருக்கு நான் ஷேர் பண்ண போறேன், ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா சார், தாராளமா நீங்க பண்ணுங்க சார். இல்ல நான் ஷேர் பண்ணதான் இப்ப நான் ஷேர் பண்ணதான் சார் உங்ககிட்ட இவ்வளவு விவரமா பேசினுக்கிறேன் நான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப எல்லா பேங்காரும் இப்படிதான் பண்ணுவாங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. இப்போ இல்ல அக்ராஸ் பேங்க்ஸ் எல்லா இடத்துலயும் இப்படிதான் சார். இதுக்கு கவர்மெண்ட் மாரட்டோரியம் கொடுத்ததே இதுதான் சார். இதுதான் ப்ராப்ளமே இல்லை. ஓ, அப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்யல. அவங்க ஏதோ நீங்கள் லாக்டவுனில் கட்டத்தில் அவங்க வாய் சொல்லிட்டாங்க. ஆனால் கடன் வாங்கின அத்தனை பேரும் அவன் 10 பேர் சத்தான் போயிட்டு. இப்போ இந்த லாக்டவுன் அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரைனா மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மக்களை வந்து பிரச்சனையில் மாட்ட விட்டாங்க. கரெக்டா சார்? சார் மக்களை வந்து பிரச்சனைல மாட்ட விட்டு போயிட்டாங்க. இப்போ அதாவது டெம்பரரியா வந்து இப்போ சேவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இதாகவும் இருக்கும், அவ்வளவுதான். சிபில் ஸ்கோர் குப்பத்துல போடுங்க சார். சிபில் யாருக்கு தான் தேவை? ஒரு நல்லவன் கட்டவன் பணம் உங்களுக்கு நான் கட்டா நல்லவன். உங்களை பொறுத்தவரலாம் சிபில்ன்றது உலகத்துக்கு தான். சில சிபில் நான் எங்கன்னா கடன் வாங்கிட்டேன் ஓடி போட்டேன்னு ஏமாத்திட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, சிபில்ல பார்க்கலாம் நீங்க. இவன் இங்கே இந்த பேங்க்ல கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போட்டான்டா, அதனால அவனுக்கு அங்கே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். கரெக்டுங்களா சார்? சிபில் ரிப்போர்ட்ன்றது என்ன தெரியுமா சார்? நீங்க 6 மாசம் ஒரு பேங்க்ல லோன் வாங்குறப்ப 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க வச்சுக்கோங்க. அந்த 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வாங்குறீங்க தெரியுமா? நீங்க எதுக்கு வாங்குவீங்க சொல்லுங்க போகலாம். நான் சொல்லுவேன், உடனே சொல்லுவேன், அந்த 6 மாசத்துல ஒரே மாதிரி இஎம்ஐ அமௌண்ட் எதனா வந்து அந்த டேட்ல பாஸ் ஆகுதா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க,
அதுக்கு மேலே இன்னொரு அமௌண்ட் தான் பாஸ் ஆகுதா? அப்போ இந்த அமௌண்ட் இவ்வளோ இஎம்ஐ அவன் கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறப்போ உனக்கு லோன் 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறப்போ நீ எப்படிப்பா கட்டணும்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எது கேட்பாரு? அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது நிறைய பர்பஸ் இருக்குது சார். அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கும் நிறைய பர்பஸ் இருக்கு. நான் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணல, ஸோ எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை சார். நான் சொல்கிறேன் கேளுங்க சார், நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுங்க. அதாவது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க, நீங்களும் தெரிஞ்சு வச்சிங்க. நீங்கள் பேங்க்கில் வந்து நீங்கள் கிரெடிட்டை பற்றி இல்லைன்னா கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இதை இதுதான் உண்மை. ஒரு பேங்க்கில் ஒரு லோன் சாங்ஷன் பண்ணுறவங்க 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்ப என்ன காரணத்தை கேட்குறாங்க தெரியுமா சார்? நான் லோன் அப்ளை பண்ணி நான் அனுபவிச்சவன். நான் ஒரே மாதத்தில் எத்தனை இஎம்ஐ வந்து பாஸ் ஆகுது. இவன் இந்த லோன் வாங்குறான், இவங்களை கட்டுறான், இதுக்கு மேலே அவனுக்கு கடன் அவன் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ இவன் ஒரு 10 லட்ச ரூபா லோன் சாங்ஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எப்பா நீ இத்தனை இஎம்ஐ கட்டணும், இதுக்கப்புறம் நீ கட்டுவியா அப்படின்னு அவன் கேட்குற கேள்வி. அதாவது அந்த பேங்க்லேயும் சம்மந்தப்பட்ட அதிகாரி கேட்குறப்ப இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ கேட்குறப்போ உன்னை சிபில் பார்ப்பாங்க. ஓ நீ வாங்குற இவ்வளோ கடனை கட்டுறியா, அப்போ கட்ட முடியும்னா கட்டலாம், அப்போ உனக்கு கொடுக்கலாம். ஆனால் உனக்கு என்னப்பா இருக்குது இன்கம்னு கேட்குறப்போ அதுக்கு இன்கம் டேக்ஸு. கடன் வாங்குறோம் அத்தனை பேரை வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது கவர்மெண்ட் விட்டுருங்க. ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அத்தனை பேர் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறான் சார். வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்ணுறான். வெளியே 5 ரூபா வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்குலாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறான். இது கவர்மெண்ட்டுக்கு தெரியுன்றீங்க. அது மேபி அது அன்ஆர்கனைஸ் தான் சார், எதுவும் தெரியாது சார். அதாவது அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எதுவும் எவனுக்கு இருந்தாலும் சரி சார், எந்த கவர்மெண்ட் தான் இருக்கட்டும் சார். ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான்னா அவன் அந்த கடனை கட்டுறதுக்கு எவ்வளோ இடத்துல வட்டிக்கு வாங்கி எங்கெங்கெல்லாம் கை மாற்றி ஒரு தொழில் பண்ணுறான்றது உங்களுக்கு தெரியாது. அந்த 10 ரூபா வட்டிக்கும் 8 ரூபா வட்டிக்கும் வாங்கி ஐயோ இந்த மாதம் அவன் கட்டினுண்டா, கடனை வாங்கி கட்டினுண்டா. எவ்வளோ பேர் அந்த 31ஆம் நீங்கள் 2ஆம் தேதி இஎம்ஐக்கு எத்தனை பேர் 31ஆம் தேதி கட்டுவான் தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் தேதி நைட்டு கட்டுவான் தெரியுமா சார் உங்களுக்கு? இல்லை எங்களுக்கு பெருசா ஐடியா இல்லை சார். ஏன்னா இதுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் சார், நான் பார்த்துருக்கிறேன். அன்றைக்கி உங்களுக்கு நான் 1ஆம் தேதி நைட்டு பணம் கட்டுறப்போ அந்த பேங்க்கில் ஏடிஎம்ல பணம் கட்டுறது நிற்பான் டெபாசிட் மிஷனில். மக்கள் தன்மானம் காக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார், மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வட்டி போட்டாங்கன்னா இது உலகத்தில் பயங்கரமான வட்டி சார். இது எந்த பேங்க் இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரிஞ்சுதுன்னா இது கவர்மெண்ட் இது வந்து தெரியணும் சார், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் சார். இது ஒரு பேங்க்கு ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரி பேங்க்கு இந்த மாதிரி வட்டியை கொடுத்துட்டு மாத தவணையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்றது கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியாத வகையில் இது நம்ம தெரியப்படுத்தணும்னா கவர்மெண்ட் சொல்ல போகிறாங்க. உங்களை மாதிரி மேனேஜருக்கு தான் சொல்ல போகிறாங்க இல்லைங்களா? தெரியணும் சார், இது உலகத்துக்கு தெரியணும் சார். மக்கள் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியணும். நான் ஷேர் பண்ண போகிறேன் சார். இதை ஷியோர் சார் ஷேர் பண்ணுறேன் சார். நான் அவங்க அப்போ 5ஆம் மாதம் நான் கட்டல சார். இப்போ 16,000 நீங்கள் ஆட் ஆகுன்றீங்களா? சரி சார், இது வந்து முடிஞ்ச வரைக்கும் கட்டி இந்த மாதம் கட்டிக்கிட்டீங்கன்னா அந்த இதை லாஸ்ட் மந்த் மானிட்டர் அப்ளை பண்ணாலும் அதை கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த சார்ஜஸ் வராமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் சார் என்னால் முடிஞ்சது.